கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், இந்த இயேசுவின் இடத்திலே நான் போனால் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்வார் என்று ஆண்டவரை எதிர்பார்ப்போடு அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே, அன்று வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அப்பா உம்முடைய அபிஷேகம் ஹalleluya பனித்துளியாக இங்க கடந்து வருகிறதற்காக நன்றி. ஹalleluya as a morning dew. ஓ ரஹதரப ஷதரகதனப ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புவதற்காக நன்றி அப்பா. உள்ளான மனுஷனிலே நீ வல்லமையாய் பலப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya ஹalleluya. உலகத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். உலகத்தின் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளின் மீது தேவனுடைய வல்லமை கடந்து வருவதனால் நான் உங்களை ஆபத்திற்கு தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒருவேளை எனக்கு என்னாகும், என் குடும்பத்துக்கு என்னாகும், என் எதிர்காலம் என்னாகும் என்று சொல்லி நீ கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். ஹalleluya. இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ராஜாக்களை தள்ளி கர்த்தர் ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஹalleluya. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே யாரெல்லாம் நீங்க ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, Lord is going to give you that promotion tonight in the name of Jesus. If you are going to receive it, Lord is going to give it tonight. இன்றைக்கு நான் அற்புதத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. நான் உன்னை நேசிக்கிறபடினால் உனக்கு நான் வேலையில ப்ரமோஷனை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். நிரப்பட்டும் அப்பா. யாரெல்லாம் வாஞ்சையோடு ஆண்டவரே கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் நீங்க பெயர் பெயராக